பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் சூரத்துல் அஸ்ருடைய மொழி ரீதியான கருத்துக்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான சில விளக்கங்களை தொடரலாம் என்று ஆசைப்படுகிறேன். சூரத்துல் அஸ்ர் மக்கி சூரா. அப்போ உங்களுக்கு தெரியும் 114 சூறாக்கள் அத்தியாயங்கள் இருக்கின்றன. அவற்றை மக்கியா மதனியா என்று பிரிப்பார்கள். அல் குர்ஆனிய கலைகளிலே உண்டு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்ல முந்தி அருளப்பட்ட அத்தியாயங்களை மக்கியா என்றும், ஹிஜ்ரத்துக்கு சென்ற பின்னர் அருளப்பட்ட அத்தியாயங்கள் மதனி அத்தியாயங்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் சூரத்துல் அஸ்ர் மக்கி சூரா 103வது அத்தியாயம் தர்தீபு திலாவத்தின் பிரகாரம், அதாவது குர்ஆனிலே 103வது சூறாவாக எங்களுக்கு பார்க்கலாம். அருளப்பட்ட ஒழுங்கில் 13வது சூரா, தர்தீபு நுசூல் என்று சொல்லப்படுகிறது. அருளப்பட்ட ஒழுங்கில் இது 13வது சூரா. இந்த சூரத்தில் மொத்தமாக 14 சொற்களும் 74 எழுத்துக்களும் இருக்கின்றன. இந்த சூரத்துடைய சபபுன் நுசூல் அப்படி என்றால் அல் குர்ஆனுடைய கலைகள் ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது போல முஹ்கம் வல் முத்தஷாபிஹத் போன்று, அதே போன்று இன்னும் பல நாசிக் மன்சூக் இப்படியான கலைகளில் ஒன்றுதான் சபபுன் நுசூல். அல் குர்ஆனில் சில அத்தியாயங்களுக்கு, எல்லா அத்தியாயங்களுக்கும் இல்லை, சில அத்தியாயங்களுக்கு அருளப்பட்டதற்கான காரணம் பின்னணி ஒன்று இருக்கும். அந்த வகையில் சூரத்துல் அஸ்ருடைய சபபுன் நுசூலை சொல்கின்ற பொழுது சில முஃபஸ்ஸரீன்கள் இந்த அத்தியாயத்துக்கு சபபுன் நுசூல் இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் சில முஃபஸ்ஸரீன்கள் சொல்கிறார்கள் ஒரு சம்பவத்தை, அதாவது ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நுபுவத்தை, ரிசாலத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பொழுது ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபிதான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர்களும் குறைஷி வம்சம், ஒரு உயர் குல வம்சம். அதே நேரம் ஒரு செல்வந்தர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பிறகு மக்கா வெற்றி காலத்திலே தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் ஒரு செல்வந்தர், பணக்கார ஆள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். அவர்கள் ஒரு வர்த்தகர், பிசினஸ்மேன், அதே நேரம் ஒரு பணக்கார ஆள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்காக அவர்கள் சேவை செய்கின்ற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பொழுது அவரோட ஒரு நண்பர் இருந்தார். அவரும் எப்படிப்பட்ட ஆள் என்றார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து வியாபாரங்களிலே ஈடுபட்ட ஒருவர், நெருங்கிய நண்பர். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இஸ்லாம் அதனுடைய ஆரம்ப போதனைகளை செய்து வருகின்ற பொழுது இந்த நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? சந்திச்சு சொல்கிறார், என்ன அபூபக்கரே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக இருந்த ஒரு ஆள், ஆனா இப்ப பாருங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னுக்கால போறதுனால உங்களோட செல்வங்கள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. நீங்க பழைய எங்கட கடவுள்களை லாத்து மனாத் உஸ்ஸா போன்ற அந்த சிலைகளை நீங்க விட்டு போறதுனால நீங்க இப்ப நஷ்டவாளி ஆகி கொண்டு போற என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த நண்பர் சொல்கிறார். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, அவங்க அதுல இப்ப நாங்களும் சில கட்டங்கள்ல சில மார்க்க பணிகள்லயோ ஏதாவது ஒரு நல்பணி செய்யக்கொள்ள எங்களுக்கு வேற மாதிரி ஒரு குடும்பத்துகள்ல பிரச்சனை வரும், அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் வரும். இப்படியான சில பிரச்சனைகள் வந்த பொழுது நாங்க என்ன, எங்கள்கிட்ட உள்ள இஸ்திகாமத் இல்லாதனால, உறுதி இல்லாதனால தடமாறுவோம். அடே என்ன இது நடக்கு, இப்படி எங்களுக்கு அல்லாட தண்டனையோ அல்லாட்டி நாங்க போற போக்கு பிழையோ, நாங்க இதை கொஞ்சம் மாத்திக்கொள்ளணும் எங்களோட வழி, இப்படியான ஒரு உறுதி இல்லாத நிலைப்பாடு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் உறுதி, அவங்களோட சிறப்பு நிறைவேறிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களை தவிர உள்ள மற்ற எல்லாருடைய ஈமான தராசில் ஒரு தட்டுல வச்சாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான ஒரு தட்டுல வச்சாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கம் தான் கனமாக இருக்கும் என்று. அந்த அளவு அவங்களோட ஈமான் உறுதியாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன, இல்ல பதில் எப்படி வருது, நாங்கள் ஒரு காலமும் நஷ்டமானவர்கள் அல்ல, நஷ்டவாளி தார் என்று சொன்னா இந்த உலகத்துல தான் வாழு, எதுக்காக வாழு என்று அறியாம காலத்தை வீணடிச்சு மறுமேலே ஒன்றுமில்லாம கை செய்தப்பட்டு நரகத்துக்கு போறதே அவன் தான் நஷ்டவாளி, நாங்க நஷ்டவாளி அல்லன்னு அந்த நண்பருக்கு உடனே பதில் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹோட சபைக்கு வந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சூரா அஸ்ரை இறக்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல் சரிதான் என்றதை உறுதிப்படுத்தி இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கினான் என்று இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். ஹைர், பதில் ஆரம்பமாக உங்களுக்கு தெரியும். முதலாவது வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இங்கு காலம் என்று சொல்கின்ற பொழுது மனித வாழ்க்கையோடு மிக முக்கியமான தொடர்பு படக்கூடிய ஒன்று.
காலம் என்பதும் அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹுடைய படைப்புல முக்கியமான ஒரு படைப்பு. ஹதீஸ்லேயே கூட வருகிறது, ஆதமுடைய மக்கள் என்னை ஏசுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அல்லாவேஷியா அர்த்தம் என்ன? அவர்கள் காலத்தை ஏசுகிறார்கள், நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதனுடைய அர்த்தம், நான் காலத்தை படைத்தவன், காலத்தை அதை மெயின்டைன் பண்ண, அதை பரிபாலிப்பவனும் அல்லாஹ். காலத்தை படைச்சவனும் அல்லாஹ். அதை எந்த டைம்ல எந்த காலத்துல இப்ப காலத்தை கொள்ள எல்லாம் அதற்குள் வருகின்றன. மாரி காலம், வெயில் காலம், இது மாதிரி எல்லா காலங்களையும் பரிபாலிக்கிறவனும் அல்லாஹ், அதை படைச்சவனும் அல்லாஹ். எனவே அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான், காலத்தை மனிதர்கள் ஏசுவது கொண்டு அவர்கள் என்னைத்தான் ஏசுகிறார்கள் என்ற கருத்தை அந்த ஹதீஸ் குதுசியிலே இந்த செய்தி வருகிறது. ஹைர், இந்த இடத்திலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கின்ற பொழுது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கின்ற பல வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றன. அந்த சத்தியம் ஏன் இடுகிறான்? அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் 3 விளக்கங்களை சொல்கிறார்கள். ஒன்று, எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த பொருளின், அந்த அல்லாஹுடைய அந்த படைப்பின் வெகுமதியை அல்லாஹ் எடுத்து காட்டுவதற்காக சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல எக்கச்சக்கமாக வத்தீன், அத்தீன் மீது சத்தியமாக, வஸைத்தூன், ஜைத்தூனின் மீது சத்தியமாக, வதூர் சீனின், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, அதே மாதிரி வல் துஹா, துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படி எக்கச்சக்கமான இடங்களில் அல்லாஹுடைய படைப்புகளின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். ஏன்? அந்த அந்த படைப்புகளுடைய பெருமதியை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, சத்தியமிட்டு விட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்ல போகின்ற விடயம், ஒன்றின் மீது சாதாரணமாக ஒரு உண்மையை சொல்வது சாதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் ஒன்றை சத்தியமிட்டு சொல்கிறோம் என்றால் அது அதனுடைய பவர், அதனுடைய அந்த உண்மைத்தன்மை மக்களுக்கு கூடுதலாக போய் சேரும். இவர் சூறாவே அடிச்சு செல்லு, அது மாதிரி. அப்ப அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியமிட்டு சொல்வதற்கு காரணங்களில் ஒன்று, அதுக்கு பிறகு வார செய்தி, முக்கியமான செய்தி நீங்க அறிஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். மூணாவது, படைப்புகளின் மீது சத்தியம் செய்யும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை அல்லாஹ் இதன் மூலம் காட்டுகிறான். இப்ப நாங்க எந்த ஒன்று செய்தியும் செய்து கொள்ள சத்தியமிட்டு சொல்கின்ற பொழுது படைப்புகள் சில ஆக்கள்ட இந்த பேச்சுக்கள்ல வரும், எங்களோட உம்மா மேல சத்தியம் அப்படின்னு, அப்படியெல்லாம் சொல்ல கூடாது. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி போன்ற அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும். அல்லாஹுவின் படைப்புகளின் மீது சத்தியமிட்டு சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹுக்கு முடியும் என்பதை, அல்லாஹுடைய படைப்புகள் மீது சத்தியமிட்டு சொல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் இப்படியாக சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. வல் அஸ்ர் என்று இங்கு அல்லாஹ் குறிப்பிடுவது பொதுவாக எல்லா காலத்தையும் குறிக்கிறது என்பதுதான் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் இது அஸருடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். ஏனென்றால் வல்துஹால், முற்பகல் நேரத்தின் மீது சத்தியம், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வது போன்று இந்த இடத்துல அஸருடைய நேரத்தை அல்லாஹ் சொல்லி சத்தியம் செய்கிறான் என்ற ஒரு கருத்தும் வருகிறது. ஆனால் முதலாவது கருத்து தான் பிரபலமானது. ஹைர், அடுத்தது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். பொதுவாக மனிதனாக பிறந்தவன், இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் பிறந்துட்டான். பிறக்கு என்றது அவனுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல. இப்ப நான் நினைச்சு பிறக்கல்ல, எப்படியோ நான் பிறந்தேன். அப்ப பிறந்த என்று வருகின்ற பொழுது அவன் ஒன்றுமே செய்யாம சும்மாவே இருந்தாலும், பிறந்தவன் வளர்கிறான், அவன் சும்மா இருக்கிறான் என்றாலே அவன் நஷ்டவாளிதான். அவன் ஒன்றுமே செய்யல, நன்மை தீமை பாவம் ஒன்றுமே செய்யல. இப்ப இது இந்த விளையங்கொள்ளணும், பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது, பிறந்த குழந்தைய உடனே அவன் அந்த புள்ள உடனே மௌத்தாக என்று சொன்னா அது நஷ்டவாளி அல்ல, அந்த புள்ள நஷ்டவாளி என்று சொல்ல வரல. ஒத்தன் பிறந்ததுக்கு பிறகு அவன் ஒன்றுமே சிந்திச்சல்ல, ஒன்று நன்மையை பத்தி யோசிச்சோம் இல்ல, தீமையை பத்தி யோசிச்சோம் இல்ல என்று அவன் வாழ்வதாக இருந்தா, அப்படி வாழ்வது மிச்சம் கஷ்டம். அப்படி இருந்தாலும் அவன் நஷ்டவாளிதான். ஏன்? மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சிந்தனையை சேர்த்து கொடுத்திருக்கிறான். பிறந்தது அவனுடைய கையில் இல்லை, ஆனால் அவன் ஏன் பிறந்தேன் நான் இந்த உலகத்தில் என்று அவன் சிந்திக்க கடமைப்பட்டவன். அப்படி அவன் சிந்திக்காமல் அவன் இருந்தால் அல்லாஹுடைய பார்வையில் அவன் நஷ்டவாளிதான். எனவேதான் பொதுவாக அதிகமான பேர்கள் இந்த விளக்கத்திற்கு ஏதுவாக பல குர்ஆன் வசனங்களையும் முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வருகிறார்கள், ஹதீஸ்களையும் கொண்டு வருகிறார்கள். மனிதர்களில் அதிகமான பேர்களே நஷ்டவாளிகளாகத்தான் போகிறார்கள். நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிசாப் விசாரணையின் போது முழு உலக மக்களும், இதுக்கு முன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி மனிதர் வரை எல்லாரும் இருக்கின்ற அந்த சபையில விசாரணை நடக்கின்ற பொழுது ஈந்துட்டு ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு போற, 1000ல் ஒருவர் தான் சொர்க்கத்துக்கு போற, மத்த எல்லாரும் நரகத்துக்கு தான் போற. விசாரணை முடிஞ்ச ரிசல்ட்ஸை கொடுத்து அனுப்புதானே. அப்ப அந்த நேரத்துல
அதிகமான பேர் எங்க போய் சேர போறோம்? நரகத்துக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு முந்தைய ஒரு பயான்கள் சொல்லப்பட்டது, வலக்கது தரஅனா ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் அதிகமான பேரை நரகத்துக்கண்டே தான் ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அப்ப நரகத்துக்கு போனா நஷ்டம், அதை விட நஷ்டம் ஒன்று இல்லை. அப்ப மனிதர் என்று சொன்னாலே அவன் நஷ்டவாளிதான். ஆனால் ஒரு குரூப், ஒரு 4 பண்புகளை கொண்டவர்களை தவிர அவங்க யாரு? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இந்த ரெண்டையும் பார்ப்போம். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். அப்ப ஈமான் என்பது ஆக முக்கியமான ஒன்று. அப்ப முஃமினாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொள்வது, அவனுடைய மலக்குமார்கள், அவனுடைய வேதங்கள், அவனுடைய ரசூல்மார்கள், மறுமை நாள், கலா கதர், இவற்றை சரியான முறையில ஈமான் கொள்ளுதல். இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த ஆஷூரா மன்சில் கூட மற்ற இடங்கள்ல பயான் பண்ணதுக்கும் இந்த இடத்துல பயான் பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அதிகமாக இன்று இந்த ஈமான்லே அகீதாவிலே மோசமான வழிகட்ட பிரிவுகளை கடுமையாக எதிர்ப்பதிலும், சரியான ஈமானை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான சரியான விளக்கங்களை வழங்குவதிலும் அதிகமான ஈடுபாடு இங்கு பயான் பண்ணுகின்ற இடத்துல இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், ஒருவனிடத்துல ஈமான் இல்லாமல் அவன் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அவனுடைய அமலால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சில நேரம் அவனுக்கு துன்யால சரி ஒரு பிரயோஜனம், ஒருத்தருக்கு நாங்க சதகா கொடுத்தா அந்த தாருக்கு நாங்க கொடுக்கிறோமோ அவர் எங்களை கண்டா ஒரு மரியாதை செய்வார், இவர் எங்களுக்கு இப்படி உதவி செஞ்ச, அது துன்யால. ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அதுக்கு எந்த கூலியும் இல்லை, ஈமான் இல்லாமல் செய்யப்படுகின்ற விஷயம். ஹைர், அதுலேயும் ஈமான் இல்லை என்று சொல்ல வரக்குள்ள எங்களுக்கு தெரியும், காஃபிர்கள், முஷ்ரிக்கீங்கள், முல்ஹிதுகள், இப்படி பல பேர்கள் இருக்கிறார்கள், அது எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள். ஆனால் நாங்கள் முஃமின்கள் என்று சொல்லிக் கொண்டு முனாஃபிக்குத்தனமாக இஸ்லாத்துடைய அடிப்படையுடைய ஈமானுடைய விஷயத்திலே மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மோசமானவர்களை பற்றி ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சிலையை வணங்குபவன் அல்லது வேறு அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்குபவன் ஈமானுக்கு வெளியிலே இருக்கிறான் என்பது முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 5 நேர தொழுகையை தொழுது கொண்டு ஈமான்லே அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குழுவை பற்றி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கட்டாயம் ஆஷூரா மன்சில் யூடியூப் தளத்திலே போட்டு இருக்கக்கூடிய ஏனைய தலைப்புகள் பயான்களை பார்த்தா விளங்கும். ஹதீஸ்கள் எத்தனை இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை போல தொழுது கொண்டு நோன்பு பிடிச்சு கொண்டு மார்க்க விடயங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் ஈமானை அறிந்து, ஈமான் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஸஹீஹுல் புகாரில கூட அறிவின் சிறப்பு என்று ஒரு தலைப்பிலே புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை, அதாவது ஈமானுக்கு அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே ஈமானை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு, முஃமின்களாக மாறுவதற்கு அறிவு அவசியம், தேடணும். சும்மா அல்லாஹ் யாரும் இல்லை என்று சொல்றதை விட நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கோ. புகாரி இமாம் அவர்களும் இந்த ஒரு தலைப்பிலே அப்படியே கொண்டு வருகிறார். ஹைர், அதை நான் இப்ப நான் விளங்கப்படுத்தல. அதில் விஷயம் என்னென்றால், ஈமான சரியாக அமைத்துக் கொள்ள அவன் அறிவு தேவை. அவன் அல்லாஹ்வை அறியோணும், வழக்குமாறு அறியோணும். அவனால் முடியுமானால் சரியான முறையில் அறிஞ்சாத்தான் அவனுடைய ஈமானை ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம். அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத். இதோட நான் இந்த பயானை முடிச்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். வஅமிலு ஸாலிஹாத் என்று சொல்கின்ற பொழுது ஒருவனிடத்துல ஈமான் மட்டும் இருந்து போதாது, அந்த ஈமானை அவன் பிரதிபலிப்பது அவனுடைய இந்த நற்செயல்கள் மூலம். உண்மையில ஈமானுக்கான விளக்கம் சொல்கின்ற பொழுது எப்படி? உள்ளத்தால் உண்மை கொண்டு ஏற்றுக்கொண்டு உறுதி கொண்டு அதை நாவினால் மொழிந்து எமது செயற்பாடுகளால் அதனை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். எனவேதான் நான் ஒரு முஃமின், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் தொழாமல் இருந்தால் அவனுடைய ஈமான் பரிபூரணம் இல்லை, அது அவனுடைய ஈமான் பிரதிபலிக்கவில்லை. இஸ்லாம் வெறுமனே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதை மட்டும் சொல்லாமல் அது வெளியிலே பிம்பமாக வர வேண்டும், அதுதான் நல்ல செயல்கள். இங்க வஅமிலு ஸாலிஹாத் என்று சொல்கின்ற பொழுது அடிப்படையான இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இது மாதிரியான இபாதத்துக்களை செய்யறது. அதே நேரம் ஒரு மனிதனுடைய அன்றாட வேலைகள், சாப்பிடுறது, உறங்குறது, அதே மாதிரி வேறு விளையாடுறது, தொழில் செய்யறது, கல்வியை தேடுறது, இப்படியான அன்றாட செயல்கள், இதையும் இந்த சாலிஹான அமல் எனத்துக்குள்ளுக்கு கொண்டு வரையலாம். அதற்கு 2 ஷரத்தை சொல்வார்கள். ஒரு சாதாரண செயல் ஒரு சாலிஹான அமலாக மாறணும் என்றால், ஒன்று இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அது
சாதாரண அமலுக்கும் அந்த ஷர்த் இருக்கிறது, அதே போன்று இபாதத்துக்களுக்கும் அந்த நிபந்தனை இருக்கிறது. என்ன? அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு அவன் செய்கின்ற பொழுது அவனுடைய அந்த செயல் சாலிஹான செயலாக மாறுகின்றன. இரண்டாவது, மார்க்கம் எந்த விதத்திலும் தடை செய்யாத ஒரு செயலாக இருக்க வேண்டும். செய்கிற ஒரு செயல் மார்க்கம் தடை செய்யாத ஒரு செயல், அல்லாஹுக்காக என்ற அந்த இஹ்லாஸோடு செய்யப்படுகின்ற செயல், அது சாலிஹான அமலாக மாறுகின்றது. அது இந்த ரெண்டும் இல்லாம மார்க்கம் தடை செஞ்ச செயலை இஹ்லாஸா செஞ்சாலும் அது சாலிஹான அமல் இல்ல. அதே நேரம் மார்க்கம் அனுமதித்த செயலை இஹ்லாஸ் இல்லாம செஞ்சாலும் அதுவும் சாலிஹான அமல் இல்லை. எனவே இந்த சாலிஹான அமலுக்கும் ஈமானுக்கும் இடையிலான தொடர்பு குர்ஆன்ல பல இடங்களில், இந்த இடத்துல மாதிரி பல இடங்களில் ஈமானோடு சாலிஹான அமல் 70க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் இந்த ஈமானையும் சாலிஹான அமலையும் சேர்த்து பேசுகிறான். அப்ப இன்னும் சில இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈமானுடையவர்கள் யார், கது அஃப்லஹல் முஃமினூன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த முஃமின்களுடைய அடையாளங்களை சொல்கின்ற பொழுது சாலிஹான அமல்களை பட்டியல் போட்டுக் கொண்டே வருகிறார். இப்படி பல இடங்களிலே குர்ஆனிலே வருகின்றது. அதே போன்று ஈமான் என்பது வெளிப்படுவது இந்த சாலிஹான அமல்களை கொண்டுதான். இந்த சாலிஹான அமலையும் இன்னும் பல பிரிவுகளாக பிரிக்கலாம். அது பற்றிய விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3வது அந்த 4 பிரிவினர்களை தவிர மற்றவர்களை எல்லாம் நஷ்டவாளிகள் என்று சொல்கிறானே, அதுல ஒன்று ஈமான்தாரி, அடுத்தது சாலிஹான அமல் செய்யக்கூடியவர், அடுத்த 2 வத்தவாஸோ பில் ஹக்கி வத்தவாஸோ பிஸ் ஸப்ர், அந்த ஆயத்துக்கான அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் தஃப்சீர்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் பார்ப்போம். எனவே நாங்கள் அல் குர்ஆனுடைய இந்த சூரத்துல் அஸ்ருடைய விளக்கங்களை சரியான முறையில் அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை எந்த நோக்கத்துக்காக அனுப்பினானோ அந்த நோக்கத்தை சரியாக அறிந்து அதன்படி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.